ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எப்போ வரும் அப்படின்றது தான் உங்கள் கேள்வியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று இந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லே வீடியோ போட்டோம். ஸோ பார்க்காதவங்க அதை பற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. கேஸ் டீட்டெயில் பற்றி போட்டிருக்கேன். இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காலையில். என்னதுன்னா, இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுங்கள். இப்போ டிஆர்பி ஆஃபீஸ், ஜேஆர் ஆஃபீஸ்க்கெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணால் தான் அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபோன் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு ரெக்கார்டிங்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் நான் ஒவ்வொருத்தரையும் பண்ண சொல்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் வேறு இடம், இப்போ ஹெட் ஆஃபீஸ்க்கு பண்ணுவாங்க, ஜேஆர் ஆஃபீஸு, கள்ளக்குறிச்சி டிஆர்பி, இந்த மாதிரி சொல்லிட்டுலாம் பண்ணும்போது நம்ம அது எப்படி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம அதை என்ன சொல்கிறாங்க, ரிசல்ட் எப்போ வரும், என்ன ஏது வருமா, எப்போ ஒரு சிலர் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ரோ. ஒரு சிலர் வராதுங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பல தரப்பு மக்கள்கிட்டருந்து வர கருத்துக்கள் அது நம்ம எடுத்துக்கும் போது தான் நமக்கு அது எது எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டு ஆடியோ சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர், அதாவது நமக்கு இப்போ இந்த கேஸ் தள்ளுபடி ஆகிறதுக்கு முன்னாடி டிஆர்பி ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி பேசினப்போ அவங்க எப்படி சொன்னாங்க, இப்போ தள்ளுபடி ஆகிடுச்சு, இப்போ எப்படி அதை சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் அது ரெண்டையும் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டு வந்துருங்க. ரிசல்ட் ரேஷன் கார்டு ரிசல்ட் இருக்கு சார். அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குங்க சார். அது தீர்ப்பு வந்ததும் வந்துடும். இல்லை சார், அது ரொம்ப நாளாக இது ஆகவே இல்லை. என்னதுங்க சார்? டேட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது சார். ஆமாங்க சார், ஆமாங்க. நம்ம சைட்லேருந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் சார். இல்லை சார், ஃபைனல் அப்படின்றது என்ன சார் ஆகும் சார்? புரியலைங்க சார். அது கோர்ட்டில் தாங்க சார் சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும். அது இல்லை சார், கோர்ட் எப்போ டேட் இதாகி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்போ தான் ரிசல்ட்டா? எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் சொன்னதுக்கப்புறம் தாங்க சார் விடுவாங்க. இல்லை சார், லாஸ்ட் டைம் அதுக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாதா, வரவே வராதா? அதுக்குள்ளே பண்ணாங்க சார். எது பண்ணாலும் கோர்ட்டில் சொன்னதாங்க சார் விடுவாங்க. அது ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. இது இந்த கேஸ் தள்ளுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நமக்கு கிடைச்ச ஆடியோ. அதாவது எதை கேட்டாலும் அதுக்கு முன்னாடி நாள் மட்டும் இல்லை, ஒரு 4-5 மாதமாகவே எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கேஸு அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது கேஸ் தள்ளுபடி ஆகிடுச்சுல்ல, இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறாங்கங்கிறத அந்த ஆடியோவும் கேட்டு வந்துடுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். அது சேல்ஸ்மேன் ரிசல்ட்டு என்ன சார் எதிர்பார்க்கலாம்? என்ன புரியலைங்க சார்? சேல்ஸ்மேன் ரிசல்ட் சார். சார், திங்கட்கிழமை கால் பண்ணுங்கள், அவங்க செக்ஷனில் பேசுவாங்க சார். அங்கே அப்படிங்களா? இல்லை, கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, அதான் நான் எதுன்னு கேட்க. ஆமாம், நியூஸ் நேற்று ஆயிருக்கு. நீங்கள் மண்டே பேசுங்க, உங்களுக்கு டிசிஷன் எதாவது சொல்லுவாங்க சார். அப்படிங்களா? இன்றைக்கி எதுவும் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது சார்? இன்றைக்கி வாய்ப்பு இல்லைங்க சார். மண்டே கன்ஃபார்மாக? இல்லை அதுவும் சார்? இல்லை, மண்டே நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ன்றது சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்படிங்களா? சரி, ஓகே சார். ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவும் கேட்டிருப்பீங்க. ஸோ பார்த்திங்கன்னா கேஸ் வந்ததுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது கேஸ் தள்ளுபடி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு தான், இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு பதில் கிடச்சிட்டு இருந்துச்சு. கேஸ் தள்ளுபடி ஆனதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கலன்னு நிறைய பேர் சொன்னீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ ஃபோனே எடுக்க மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அது எடுக்க மாட்டாங்க, அது நம்ம திரும்ப பண்ணணும், வேறு மாற்றி பண்ணணும் அந்த மாதிரி நம்பரு. ஸோ அப்படிங்கும் போது இப்போ இந்த டிஆர்பி வெப்சைட்டில் இருக்க நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, மெயில் பண்ணார். என்ன சொல்கிறாங்க, நமக்கு திங்கக்கிழமை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, இது ஒரு விதத்தில் நல்லது தான். இத்தனை நாள் காத்திருந்து நமக்கு இன்னும் ஒரு 2 நாள், இந்த 2 நாள் சனி ஞாயிறு காத்திருக்க முடியாதா? இப்போ இந்த ஒரு நாள். ஸோ திங்கக்கிழமை நம்ம கால் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நீங்களும் அது வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா பல தரப்பு இப்போ திங்கக்கிழமைன்னு தான் சொன்னாங்களே தவிர ரிசல்ட் வராது, வந்துடும் இன்றைக்கின்னு எதுவுமே சொல்லலை. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நம்ம உழைக்கணும். ஸோ வீடியோ பார்த்துற ஒவ்வொருத்தருமே இந்த நிமிஷமே ஃபோன் பண்ணுங்கள், பண்ணிகிட்டே இருங்க. காலையில் பண்ணுங்கள், மதியம் பண்ணுங்கள், இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த ஆடியோஸ் கிடைக்க ரிசல்ட்டை பற்றின அப்டேட் கிடைக்க நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மண்டே திரும்ப நமக்கு இதை பற்றின டீட்டெயில் அதுக்குள்ளே என்ன கிடைச்சாலும் நான் உடனே வீடியோ போடுறேன். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம இதை விடக்கூடாது, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் இப்போ விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ நாள் காத்திருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கணும் இல்லையா? இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம இப்போ கேஸ் இதாகிடுச்சு. இனிமேல் நம்ம அதை விடக்கூடாது. ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம விடவே கூடாது. ஸோ நம்ம தான் போராடி வர வைக்கணும். ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க, ஃபோன் பண்ணுங்கள், மாறி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கிற இந்த லாஸ்ட்டில் இருக்க நம்பரு. ஸோ இந்த நம்பருக்கு தான் நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்பீங்க. இதிலே நான் சொல்லிடுறேன், இந்த நம்பருக்கு தாங்க ஃபோன் பண்ணி இப்போ நான் போட்ட ஆடியோலாம் இந்த நம்பருக்கு பேசினது தாங்க. 0414622289. நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தான் பேசியிருக்காங்க. நான் கேட்டேன், எந்த நம்பருக்கு பண்ணி பேசுனீங்கன்னு அவங்களையும் கேட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நம்பர் எடுக்கலைன்னா திரும்ப பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உடனே அப்டேட் கொடுக்குறேன். நம்ம சேனல் டிஎன்பிசி யூனிவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.